செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், தன்னை தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளுதல். இன்ட்ரடக்ஷன்னா அறிமுகம், செல்ஃப்னா தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளுதல். இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களையே அறிமுகப்படுத்திக்க போகிறீங்க. இங்கே என்ன பேர் கொடுத்துருக்குறோமோ அந்த பேருக்கு பதிலாக நீங்கள் உங்கள் பேரை சொல்லி பழகுங்க. மை நேம் இஸ் ரம்யா. மை நேம் இஸ் ரம்யா. ஐ லிவ் இன் சென்னை. நீங்கள் என்ன சொல்லலாம்? ஐ லிவ் இன் மதுரை, ஐ லிவ் இன் விருதுநகர், ஐ லிவ் இன் டெல்லி. ஐ எம் 23 years old. நான் 23 வயசு கிழவன் ஆகிட்டேன்னு அர்த்தமா? இல்லை, எனக்கு 23 வயது, அப்படி தான் அர்த்தம். ஐ எம் ஸ்டடியிங் MSc final year. I am studying MSc final year. I am studying SSLC. I am studying +2. I am studying 5th standard. இது வேணா சொல்லலாம் இல்லையா? My father is a doctor. My father is a teacher. My father is a businessman. My father is an engineer. My father is a lawyer. அப்போ டாக்டர் பதிலாக இது வேணா போட்டுக்கலாம். I have 2 brothers and 1 sister. எனக்கு 2 சகோதரர்களும் 1 சகோதரி இருக்கிறாங்க. மை எல்டர் பிரதர் இஸ் எ சயின்டிஸ்ட். என்னுடைய எல்டர் பிரதர்னா மூத்த சகோதரர் அல்லது அண்ணன் ஒரு விஞ்ஞானி. சயின்டிஸ்ட்னா விஞ்ஞானி. மை யங்கர் பிரதர் இஸ் எ லெக்சரர். என்னுடைய இளைய சகோதரர் ஒரு விரிவுரையாளர், கல்லூரி பேராசிரியர். அனிதா இஸ் மை யங்கர் சிஸ்டர். நீங்கள் அனிதான்ற இடத்துல உங்கள் சகோதரருடைய பேரை போட்டுக்கோங்க. My aim of life is to become an advocate. வாழ்க்கையில் எனக்கு என்ன குறிக்கோள் தெரியுமா? ஒரு அட்வொகேட் ஆகணும், ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு. I go to college by bus. நான் கல்லூரிக்கு பஸ்ஸில் போகிறேன். I go to college by scooter. I go to college by car. I go to college by cycle. I get up early in the morning. சில பேர் காலையில் எந்திரிச்சிருவாங்க, பழக்கம். 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க இருக்கிறாங்க, 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறவங்க இருக்கிறாங்க. I get up early in the morning. I take bath and thank God for His grace. நான் குளிக்கிறேன், கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். எதுக்கு? For His grace. இந்த H கேபிட்டல் பாருங்கள். இந்த வாக்கிய நடுவில் His, Him, He, இந்த சமயத்தில் He, His, Him, H கேபிட்டல் போட்டோம்னா கடவுளை தான் குறிக்கும், மனுஷனை குறிக்காது. I take bath and thank God for His grace. Grace என்னன்னு அர்த்தம்? தயவு. அவரால் தானே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அவருக்கு நன்றி சொல்கிறேன். I respect my elders and love my youngers. என்னை விட பெரியவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன், என்னை விட சிறியவர்களுக்கு நான் என்னுடைய அன்பை கொடுக்கிறேன், நேசிக்கிறேன். I respect my elders and love my youngers. மறுபடியும் மேலேருந்து பாருங்கள். My younger brother is a lecturer. Anita is my younger sister. My aim of life is to become an advocate. I go to college by bus. I get up early in the morning. I take bath and thank God for His grace. I respect my elders and love my youngers. இந்த மாதிரி நீங்கள் பேசி பார்க்கணும். படிக்கும்போது பேசுகிற மாதிரி ஸ்டைலில் பேசி பாருங்கள். அப்படியே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும்.